ஹாய் காய்ஸ், இது நம்மளோட 3வது செஷன். இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றா இருக்க வீடியோவை ஆடியோ, வீடியோ தனியாக பிரித்து எப்படி நம்ம இன்னொரு ஆடியோவை ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். நம்ம எடிட் பண்ண போகிற எல்லா வீடியோ ஃபோட்டோஸும் எடுத்து டைம்லைனில் போட்டு வச்சுக்கணும். அந்த வீடியோவை ஆர்டர் வைஸ் நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து. ஓகேவா? இப்போ அந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம கொடுக்கணுன்னா அது கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலை ஆடியோ, வீடியோ 2மே கம்பைன் பண்ணி இருக்கும். இப்போ நம்ம அது வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? 2மே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஆடியோ, வீடியோ 2மே கம்பைனில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆடியோ தனியாக, வீடியோ தனியாக வேணும்னா 2மே ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். அப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் வந்து நீங்கள் அன்லிங்க் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா 2மே தனியாக ஆகிடும். இந்த மாதிரி ஆடியோ, வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் அன்லிங்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜஸ் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆடியோ தனியாக, வீடியோ தனியாக. இப்போ நீங்கள் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். வீடியோ தனியாக செலக்ட் ஆகுது, ஆடியோ தனியாக செலக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த ஃபுட்டேஜஸ்க்கு நீங்கள் வேணுமோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி 2த்தையும் செப்பரேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வேணாம் எதுவுமே இந்த ஆடியோலாம், நான் வந்து புதுசாக யூடியூப்லேருந்து போட போகிறேன், இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா மொத்தம் இருக்கிற ஆடியோ எல்லாமே செலக்ட் பண்ணி அந்த ஆடியோவை எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளியர் கூட கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் கட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஆடியோலாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் வீடியோ மட்டும் தான் டைம்லைனில் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து நீங்கள் நெட்லேருந்து ப்ரௌஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வேண்டாம். இதுவும் வேண்டாம். ஓகே, இந்த மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இந்த மியூசிக்கை நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ண போகிறேன். அந்த மியூசிக்கை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம டைம்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வீடியோவோட டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்மளுக்கு வீடியோ தேவையில்லைனால நம்ம அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து எது வர நம்மளுக்கு தேவையோ அதை வர செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆடியோவை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்காக. இப்போ அதான் பண்ண போகிறேன். உங்களுக்கு சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆடியோ 1 அப்படின்னு அந்த ட்ராக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆன உடனே அங்கே ஒரு எல்லோ கலர் லைன் மிடில் தெரியும். அந்த மிடில் லைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைன் உங்களுக்கு மிடில் தெரியும். அந்த எல்லோ கலர் லைன் மேலே கர்சரை வச்சா கர்சர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி வால்யூமை கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா வால்யூம் ரெடியூஸ் ஆகும். அந்த வால்யூம் ரெடியூஸ் ஆகிறது வந்து டிபியில் காட்டும். இப்போ நான் வந்து 0.00 டிபியில் இருந்து -8 டிபிக்கு நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ இந்த வீடியோ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சவுண்டு கம்மி பண்ணதுக்கப்புறம். இனிமே நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.